ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டைக்கறி இந்த மாதிரி செஞ்சுருங்க. பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்னும் வேணும் சாப்பிட தோணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை கடாயில் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி வெளியே எடுத்துருங்க. அதே ஆயிலில் 6 வேக வச்ச முட்டையை சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்து முட்டையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து வெளியே எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வறுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பச்சை மிளகாய், மல்லித்தலை, 2 தக்காளி பழத்தை சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து 1/4 கப் அளவு தயிரை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் அளவு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வச்சு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தக்கன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தலையை தூவிட்டு சுட்ட சுட்ட சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும்.